என்னதான் ஓடினாலும் ஓய்வு எடுத்து தான் ஆகணும். நேற்று ஒர்க் முடிச்சுட்டு செம்ம டயர்டு. சரி வீட்டுக்கு போயிட்டு ரைடு ஓட்டலான்னு பார்த்தா செம்ம டயர்டு. அப்படியே படுத்தது தான், நல்லா தூங்கியாச்சு. நமக்கு வந்து டே 29, அதாவது நேற்று டே 29 ரைடு ஓட்டலை. 28 வரையும் நமக்கு ப்ராஃபிட்டு 11,020. அதுவுமே நம்ம நேற்று லீவ் எடுத்ததுனால டே 29 இருந்தாலுமே நம்ம 21 டேஸ் ரைடு ஓட்டுற மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ நம்ம 8 நாள் லீவு போட்டாச்சு. நம்ம சேனலோட க்ரோத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரமாக வந்து க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வாட்ச் ஹவர்ஸ் 1 ஹவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படி. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து எப்படி ரீச் ஆகுதுன்னா, டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி 3 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ சேனலோட க்ரோத்து அப்படியே கிராஜுவலாக ஏறுது மேலே. ஸோ கீப் ஆன் ஹிட்டிங். நம்ம பார்க்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சியை விடாமல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சேனலோட க்ரோத்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது, க்ரோத் ஆகிறது. மேபி பாசிபிள் இருக்குது, நடக்கலாம். நடந்தால் நல்லாயிருக்கும். 4,000 வாட்ச் ஹவர்ஸ் அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நடந்தால் நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட ரைடு ஓட்டும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆண் பாவம் பொல்லாதது. அந்த மூவி பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்குது படம். அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்புள்ஸ் இருக்கிறாங்கள, அவங்களுக்கும் மேரேஜ் ஆனப்புறமா இருக்கிற ஒரு 2-3 இயர்ஸில் அந்த நியூ கப்புள்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஃபைட்டு, திருப்பி எப்படி 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி சேர்ந்துடுறாங்க, அந்த மாதிரி கதையை சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. வேறு என்ன, நான் கம்பெனி கிளம்புறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம் ஒரு வீடியோவில். நாளைக்கு டே 30ல் நான் சொன்ன மாதிரி ஃபுல் எக்ஸ்பிளைனோடு இருக்கும், பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.